ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ அப்படி இருந்த நான் தான் இப்போ இப்படி வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நாம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணி வந்துட்டு நான் வீடியோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 நாளைக்கு நான் வீடியோ போடவே இல்லை. ஸோ அந்த 5 நாளைக்கு ஏற்ற விதமாக வந்துட்டு ஒரு வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னையிலிருந்து வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட கண்டென்ட் வேரியன்ஸ் அண்ட் வந்துட்டு நம்மளோட ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் ஆஃப் த வீடியோஸ் வந்துட்டு ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. எங்க செக் பண்ணி பார்க்கணும்னா மாஸ்டர் ஆஸ்கின் சேனலை செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு 1 or 2 days லைவ் இருக்கு. ஸோ மறக்காம பாருங்க. இப்போ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு 1Kக்கு வந்து நான் வந்துட்டேன். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த ஓல்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதுல இருந்து சின்ன சின்ன பிட்டு, ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் வந்தரண்டி, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பிட்டா போடுறேன். ஸோ அந்த பிட்டு பாருங்க. இடையில வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு உங்க மாஸ்டர் ஆஸ்கின். விஜயமுடு டான் 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 டான். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மாஸ்டர் ஆஸ்கின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மாஸ்டர் ஆஸ்கின். உங்க மாஸ்டர் ஆஸ்கின். வாங்க நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்க மாஸ்டர் ஆஸ்கின். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். முன்னூறு ஓகே, பெருமாள் இருக்கு. ஸோ வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா 5 அட்வைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னதான்டா சொல்ல வர, அதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரென்ஸ் மேட்டர்ஸ் அப்படிதான் வந்துட்டு ஒன்று பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யாருக்குமே தெரியாத, முக்கால்வாசி பேருக்குமே தெரியாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்டேட். நான் அந்த பிரைமரி ட்ரோல் பண்ண வந்திருக்கேன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாரோட லைஃப்லயும் ஒரு மேட்டர் நடந்திருக்கும். என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போறோம்னா, வணக்கம். ஸோ நாம இன்னும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு மேட்டர் பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்போ நம்ம ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான, ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம வந்துட்டு இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு தளபதி விஜயை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டு மை சேனல் என்னன்னா ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், வீடியோ போட்டுருங்க கலாய்ச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா தி லெஜண்ட். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நைட் வந்துட்டு 10:50 ஆயிடுச்சு. ஸோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு என்னடா நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீஸ்ட் வந்துட்டு நாளைக்கு ரீல்ஸ் விளாக் பார்க்க போகிறோம்னா நாம இப்போ பீஸ்ட் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படி தேட்டருக்கு போக போகிறோம். ட்ரெயினில் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, போகல, கொஞ்சம் ஒரு சின்ன வேலை. அதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா குளத்தூரில் பாவலோட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏகேவோட துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்துருக்கு. நாம வந்துட்டு அசீம் என்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னா தளபதி 67 இங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காக, ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் பண்ண போறேன். கொஞ்சம் சோகமா போயிட்டு இருக்குல்ல, என்னது இது அப்படிதானே இருக்குது. சரி, பரவாயில்ல ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு மியூசிக்.
ஓகேங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேயா, டன்னா. இந்த சாங் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும், என்னடா இவன் கிறிஸ்டின் சாங் போட்டுட்டு இருக்கான், என்னது இது, ஓ கிறிஸ்டின்ஸ் திணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு சில டவுட்ஸ் வரலாம். அப்படி கிடையாது. நான் வந்துட்டு ஒரு டான்சர் அப்படிங்கிறது வந்து எனக்கு சர்ச்சில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் சர்ச்சில் தான் சீனியர்ஸ் எல்லாம் ஆடுறத பார்த்து நான் வந்து லைட்டாக இந்த விட்டு போடலாம் கேட்டு அப்படியே லைட்டாக ஸ்டெப் எல்லாம் பண்ணி அப்படியே ஒரு டான்சர் அப்படிங்கிற ஃபீல் வந்து மனசுக்குள்ள வந்து சேனல் நேமும் அதே மாதிரி டான்சர் மாஸ்டர் ஆஸ்கின் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் சரி டான்சர் வந்துட்டு கொஞ்சம் வரல, ஓகே கிளாஸுக்கும் போக முடியலையா, ஸோ டான்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால அப்படியே தூக்கி மாஸ்டர் ஆஸ்கின் போடு அப்படி வந்துட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குது. நாட்கள் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு மறுபடியும் வந்துட்டு சர்ச்சில் ஆட ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ எனக்கு கிடைச்சதுல வந்துட்டு ஒரு நல்ல வீடியோ இதுதான். மற்றபடி வந்துட்டு பெரிய வீடியோ டான்ஸ் ஆன வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு லைக் என்ன ஆச்சுன்னா யாருமே எடுக்கல, நமக்கு யாருமே எடுத்தும் தரல. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ என் ஃப்ரெண்டு தான் எடுத்திருந்தான். அண்ட் இந்த வீடியோ இருக்கிறனால இந்த வீடியோ போட்டேன். யாரும் தப்பா நினைக்காதீங்க. டான்ஸ் ஓகேவா ஓகே இல்லையா, என்ன இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஐயா. அண்ட் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பேச போறோம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு யூடியூப்ல ஒரு 6K 7K எல்லாம் வியூஸ் போகும்னு நினைச்சிருக்கேன். பட் ஆனால் ஒரு அக்ரிகல்ச்சர் வீடியோ போயிருந்துச்சு. சரி, அந்த அக்ரிகல்ச்சர் வீடியோ வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு நான் வந்து சினிமா கனெக்ட் போட்டிருந்தேன். ஸோ சினிமா கனெக்ட் போட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு ஒரு ஃப்ளாப் அப்படி வந்துட்டு ஒரு நல்ல படம் 4 படம் கொடுத்தாங்கன்னா ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வீடியோ 4-5 வீடியோ போட்டேன்னா திடீர்னு 4-5 வீடியோ வந்துட்டு ஃப்ளாப் அப்படி வந்துட்டு வியூஸே போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்துட்டு என்னன்னு தெரியல, ஒரு 1 வீக் ஒரு 2 வீக் கிட்ட வந்து நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன், எனக்கு வியூஸ் போகவே இல்லை. வெறும் 10 வியூ எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தான் யூடியூப்ல லைக் வந்து நம்ம ஒரு வீடியோவோட கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்டென்ட்டோட வியூஸ் வந்து டாப்ல இருக்கும்போது அந்த கண்டென்ட் வந்துட்டு இங்க இந்த படம் இந்த மூவி இந்த வீடியோஸோட இதெல்லாம் வந்துட்டு ஃபிளாப்ஸ் ஆகும். லைக் வந்துட்டு எப்படின்னா நல்லா இருக்காது, அதோட வியூஸ் எல்லாம் வந்து கவுண்ட்ஸ் டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா அந்த ஒரு வீடியோட கவுண்ட் அதிகமா இருக்குல்ல, லைக் நீ அது வேற ஒரு கண்டென்ட்ப்பா இது வேற ஒரு கண்டென்ட்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிரைவேட் போட்டேன், அதை டிலீட் பண்ண மனசு இல்லை. ஸோ அதனால பிரைவேட் போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஸ்டார்ட் மை கரியர். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு லைக் அப்படியே வந்துட்டு வீடியோஸ் போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு கட் பண்ணா ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல இருந்து எனக்கு வந்துட்டு 12K வியூஸ் வந்துட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஸோ 12,000 பேருக்கு நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டாங்க. அதனாலதான் நம்ம இதுக்கு வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, அதுலயும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கூடுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா அது தப்பு. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் லைவ்ல பேசணும் பாத்தீங்களா, லைவ் வித் ஷார்ட்ஸ் வித் வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்பப்போ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க. ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி ஏறி தான் வந்துட்டு இப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா வந்துட்டு முழுக்க எனக்கு லைவ்ல சப்போர்ட் பண்ணாங்க, என் வீடியோஸ் ரெகுலரா பார்த்தவங்க. அண்ட் என் வீடியோ பார்த்துட்டு லைக் போடாம கமெண்ட் பண்ணாம ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போற நல்ல நண்பர்கள் வந்துட்டு ரீச் ஆச்சு. ஏன்னடா இப்படி திட்டுற மாதிரி பேசி புகழ்ற அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, பாக்குறது வந்துட்டு யூடியூப் என்ன பண்ணதா வந்துட்டு அதர் பீப்புள்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ பாருங்க ஒருத்தன் வரான் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம வீடியோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு பேஸ்ல இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ். நான் இப்போ ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் பந்திர மாதிரி நமஸ்காரம் இது ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படி 3 ஸ்டேஜ் போலான் இருந்தேன். பட் ஆனால் மித்தம் எல்லா ஸ்டேஜும் உங்களுக்கு தெரியும், ரெகுலரா பார்த்ததுதான் நீங்க. ஸோ அதனாலதான் அந்த வீடியோ நான் போடல. ஏன்னா அது வந்துட்டு எனக்கு ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு 636 வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கிராச் அப்படின்னு ஸ்கிராட்ச் நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பேன். பட் ஆனால் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கிற ஒரு காரணம் தான் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. நம்ம வந்துட்டு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது நான் கண்டிப்பா நான் இப்ப சொன்ன இந்த ஒரு அந்த சின்ன பிட்டு ஸ்கிராட்ச் அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு மினிட் செகண்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி கண்டிப்பா நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அன்னைக்கு நான் பார்க்கும்போது இன்னைக்கு 636 வீடியோ தான் இருக்குது. அன்னைக்கு நான் பார்க்கும்போது எவ்வளவு வீடியோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னவா இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுறேன். அண்ட் வந்து கிவ் மீ ஃபார் மோர் சப்போர்ட். அண்ட் வந்து இன்னையிலிருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா நிறைய வீடியோ வரப்போகுது. ஏன்னா நான் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன், என்னால முடியல. லைவ் மட்டும் வந்து பேசிட்டு போயிடுவேன். என்னால் வந்துட்டு சரியா பண்ண முடியல. 1K வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஏன்னா 900 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 900 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுலேயும் கட் பண்ணி எப்படி வரும் 1000 எப்படி 100 சப்ஸ்கிரைப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பார்த்துருந்தேன்.
அதுலேயே கொஞ்சம் நாள் வந்துட்டு வீடியோஸ் போட முடியல, வீடியோ எடுக்க முடியல, படத்துக்கு போக முடியல, படம் பார்க்க முடியல. ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ். ஏன் ஓடிடி ஃபிலிம்ஸ் நான் பார்க்கல, வெப் சீரிஸ் வருது பார்க்கல. ஸோ எல்லாமே பார்க்காம எனக்குள்ள சின்ன ஒரு டவுன்ஃபால் நான் இருந்தேன். இப்போ இனிமே ரெகுலரா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட வீடியோஸ் வந்து பழைய வெர்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வீடியோஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அண்ட் வந்துட்டு சில எடிட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் இதெல்லாம் எடுக்க போகுது. ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் இப்போதைக்கு மாத்தல. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு மாத்துறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு லைட்டிங் செட்டப் வேணும், நல்ல ஒரு கேமரா வேணும். அப்பதான் பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் வச்சா நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ நான் தெரியறது கிளியரா இருக்கு, அதனால இதை வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் நம்ம கிவ் மீ மோர் சப்போர்ட் அண்ட் வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.